மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சென்னை எழும்பூரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் குறைக்கப்பட்டுள்ளது ரயில் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயிலில் நிற்பதற்கு கூட இடமில்லாமல் மூச்சு முட்ட பயணம் செய்து வரும் பயணிகள் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வேலைக்கு சென்று வர புறநகர் மின்சார ரயிலை நம்பியே இருந்து வந்த நிலையில் தற்போது 20 நிமிட இடைவெளியில் இயக்கப்படுவதால் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக கடந்த 20ஆம் தேதியிலிருந்து நடைமேடை 10 மற்றும் 11இல் மின்சார ரயில்கள் இயக்காமல் அதற்கு பதிலாக 5 மற்றும் 6வது நடைமேடையில் இயக்கப்பட்டு வருகிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி வரை பணிகள் நடைபெற உள்ளதால் இதே நிலை தொடரும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒரு நாளைக்கு சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு மார்க்கமாக 200 முறை இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் பராமரிப்பு பணி காரணமாக 45 நாட்களுக்கு 115 முறை மட்டுமே இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சைதாப்பட்ட வீடு ரொம்ப 2 வாரமாக ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப எக்மோரில் ரெடி பண்ணுறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் தான் ரெடி ஆகினுக்குது. தாம்பரத்தில் ரொம்ப நேரமாக இப்போ கூட அரை மணி நேரமாக வெயிட் பண்ணி தான் வந்துருக்கிறேன். திண்டிவனம் வண்டியில் தான் இப்போ வந்துருக்கிறேன். ரொம்ப நேரம் லேட் ஆகுது. மாற்று ஏற்பாடு எதாவது செஞ்சாங்களா? மாற்று எடுப்பே செய்யலை, அதே தான் ஓட்டிக்குது. அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு, 3/4 ஹவருக்கு ஒரு ட்ரிப்பு வண்டி வருது. இதனால் 20 நிமிட இடைவெளியில் மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதால் பயணிகள் காத்திருந்து படியில் தொங்கியபடியே பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி சிக்னல் கோளாறு காரணமாக மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பல மணி நேரம் ரயிலில் காத்திருந்த பயணிகள் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து இருப்பு பாதையிலேயே நடந்து சென்ற சம்பவமும் அரங்கேறியது. இது ஒரு பக்கம் என்றால் விரைவு ரயில்கள் செல்ல வேண்டிய வழித்தடத்தில் மின்சார ரயில்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் சிக்னல் கிடைக்காமல் சேத்துப்பட்டு ரயில் நிலையத்தில் ரயில்கள் காத்து கிடந்ததும் பயணிகளிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால் ரயில்களிலிருந்து இறங்கிய பயணிகள் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு பேருந்தோ ஆட்டோ என எது இருந்ததோ அதில் ஏறி சென்றனர். வேலைக்கு செல்வோரை தாண்டி பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதிகளவு மின்சார ரயில்களை நம்பி பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் திடீரென ரயில்வே நிர்வாகம் ரயில் சேவைகளை குறைத்தது கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளது. இதனால் மாணாக்கர் படியில் தொங்கி பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரை மணி நேரம் ஆகுது, அரை மணி நேரம் ஆனாலும் தொங்கின்னு போகிறோம். எங்களால் முடியுமா? வயசானவங்க என் கையே வீங்கி போச்சு, இப்படி பிடிச்சின்னு வந்தது. உள்ளவும் போக மாட்டுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, இது பசங்க பிள்ளைங்க லீவு நாளில் செய்யலாம்ல. காலேஜ் பசங்க வராது, ஸ்கூல் பிள்ளைங்க வராது, ஆஃபீஸ் ஸ்டாஃபு மட்டும் வருவாங்க. இந்த நாளில் போய் வச்சுட்டாங்களே. இந்த மெட்ரோ போகிறதுக்கு முன்னால் வந்தது பாருங்கள், அந்த சூழ்நிலை மாதிரி வருது. பள்ளி கல்லூரி மாணாக்கரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கூடுதல் ரயில் சேவைகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதேபோல் காலை மற்றும் மாலை நேரத்தில் வேலைக்கு செல்பவர்களின் பயணத்தை எண்ணி வழக்கமாக இயக்கப்படும் ரயில்களை இயக்க வேண்டும் என ரயில் பயணியர் தெற்கு ரயில்வே நிர்வாகத்தை வலியுறுத்தியுள்ளனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.